இப்படிப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சியை தூக்கி எறிவதற்கான பொன்னான நேரம் வந்திருக்கிறது. கடந்த முறை அண்ணன் SP வேலுமணி அவர்கள் தலைமையிலே தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்துக்கும் அந்த பெருமை கிடையாதுங்க. 0 முட்டை வாங்கி திமுகவை வெளியில் அனுப்பிச்சோம். அதே மாதிரி இந்த முறையும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான தேர்தல். பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மோடி ஆசைப்படுறாரு. ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறார். 75 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோர்களுக்கு மருத்துவ காப்பீடு இலவசமா கொடுக்கணும்னு மோடி ஐயா நினைக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறார். விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு அற்புதமான திட்டத்தை மோடி அவர்கள் கொடுத்தார். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க அந்த திட்டம் நடைபெறல. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சமுதாயம் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா இங்க அந்த பலன் கிடைக்கல. ஒவ்வொரு வீட்டுக்கும் 75,000 ரூபாய் நீங்க சோலார் போட்டுக்கலான்னு மோடி அவர்கள் சொல்றாரு, கொடுக்க தயாரா இருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆட்சி இன்னும் 5 ஆண்டு காலம் நடந்தால் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுடைய நிலைமை என்ன எண்ணி பாருங்க. நோயாளிகளுக்கு ஜன் ஔஷதி ரொம்ப குறைச்சு விலையில மருந்து மாத்திரை, 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். சகோதரிகளுக்கு இன்றைக்கு நிதி வங்கிகள் வாயிலாக கொடுத்து சொந்த காலில் நின்று நீ சம்பாரியமான மோடி சொல்றாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல, நீங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அதனால் முடிவெடுக்க வேண்டிய நேரம் சகோதரிகளே. திமுக கட்சியை ஓட ஓட விரட்ட வேண்டிய நேரமாக இது இருக்கிறது.